Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம குறைஞ்ச சில மாதங்களா யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே ChatGPT இதை பற்றி தான் எங்கே பார்த்தாலும் எந்த கிரியேட்டரை பார்த்தாலும் இதை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ChatGPTனா என்ன, இதை வச்சு நிறைய பேர் ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. மாதம் 1 லட்சம் ஏர்ன் பண்ண, 2 லட்சம் ஏர்ன் பண்ண. ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதோட A to Z இதை ChatGPTயை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPT அப்படின்னா என்ன, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, நிறைய பேர் 1 lakh ஏர்ன் பண்ண, 2 lakh ஏர்ன் பண்ண, 80,000 30,000 இந்த மாதிரி நிறையா போடுறாங்க. ஸோ A to Z எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ChatGPT இதை வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா November 30, 2022 லான்ச் பண்ணுறாங்க. OpenAI அப்படின்ற இந்த கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற இந்த OpenAI கம்பெனி 2015 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோடைய ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா சாம் ஆல்ட்மேன் அண்டு எலான் மஸ்க்கு தான். ஸோ எலான் மஸ்க் 2018 இந்த ஜாபை கிட் பண்ணிட்டு போயிடறாரு. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ChatGPTயோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ChatGPT ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ட்ரைன் பண்ணப்பட்ட ஒரு சாட்பாட் தான் இது. ஓகேங்களா. ChatGPTனா என்ன, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ChatGPTனா ஒரு AI பாட் தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாம்னு சொன்னால், இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஊபர் புக்கிங் எடுத்துக்கணும், இது ஒரு சாட் பாட் இது. ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ஹாய்ன் மெசேஜ் போடுறேன் பாருங்கள். ஹாய்ன் மெசேஜ் போட்டோன்னே அதுக்கு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புது. ஓகேங்களா. இப்போ என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொன்னால் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கிலீஷை செலக்ட் பண்ண உடனே அடுத்த மெசேஜ் வந்து பாருங்கள், வந்துச்சு பாருங்கள். நீங்கள் எங்கே புக் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ பைசா, இந்த மாதிரி நம்ம இதில் சேட் பண்ணியே நம்ம ஊபரை புக் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு சாட் பாட். இதை ஏற்கனவே ஒரு ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை இப்படி வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் தான் சாட் பாட். ஓகேங்களா. இதுதான் ChatGPT. இதோட அட்வான்ஸ் மாடல் தான் அது. ஸோ ChatGPT அது 2021 வரைக்கும் உள்ள டேட்டாவை நம்ம ChatGPTயில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா கேட்டாலும் சூப்பராக எடுத்து சொல்லிடும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த ChatGPT நமக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை அதுக்கிட்ட கேட்குறோம்னா நமக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக பாயிண்ட்டாக கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம இப்போ கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணணும்னு வருங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹவு டு மேக் ஏ பிரியாணின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணால் ஃபஸ்ட் வீடியோஸாக வருது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபீஸ் வருது. ஸோ இதுக்குள்ள போய் நம்ம தேடணும். அதில் சும்மா அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆர்டராக இருக்காது. நம்ம போய் தேடி எந்த பிரியாணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தேடணும். ஓகேங்களா. இப்போ இதே நான் ChatGPT கிட்ட கொடுக்குறோம். இப்போ அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ChatGPT தான். ஸோ ஹவு டு மேக் ஏ பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரி, அது கொடுத்தோடனே என்ன பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பாயிண்ட்டாக நம்ம கொடுக்குது பாருங்கள். ஸோ இதனால தான் இதை பார்த்து கூகுள் பயப்படுறாங்க. எவ்வளோ அழகாக பாருங்கள். ஸோ தேடி எடுக்கிற கூகுளுக்கு போவாங்களா மக்கள், இல்லை நம்ம ஒரு விஷயத்தை போட்ட உடனே நம்ம கைக்கே வரக்கூடிய பாயிண்ட்டாக அதுவே எல்லாமே எடுத்துக்கூடிய இந்த ChatGPT யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ இதனால தான் கூகுள் நம்ம பயப்படுறாங்க. அப்படியே பாயிண்ட்டாக போட்டு கொடுத்துச்சு பாருங்கள். என்ன விஷயம்னாலும் மியூசிக் பற்றி, ஸ்போர்ட்ஸ் பற்றி, டிவி பற்றி, நீங்கள் ஒரு வீடியோ ரீட் பண்ணுறதாலும் சரி, ஒரு கோட் பண்ணுறதாலும் சரி. இப்போ பாருங்கள், ரைட் ஏ Python code for gaming இந்த மாதிரி கொடுக்குறேன். அது உடனே பாருங்கள் ஒரு கோடு எழுதுது. ரொம்பவே சிம்பிளாக போச்சு. கோடர்ஸ்க்கெலாம் வேலையே இல்லாத மாதிரி ஆயிரும் போல். ஸோ இப்போது இது ஒரு ஆரம்பம் தான். ஓகேங்களா. இன்னும் ஃபியூச்சரில் நிறையா இதோடைய மைக்ரோசாஃப்ட் இதில் 10 பில்லியன் கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் போக போக இது ஃப்யூச்சரில் வேறு லெவலில் கொண்டு வந்துடுவாங்க. இதனால் பல பேருடைய வேலை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக போயிடும். ஏன்னா ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது சொன்னாங்கன்னா இதில் டைப் பண்ணால் அப்படியே கையிலே எடுத்து கொடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஒரு காலேஜில் இந்த ChatGPTயை பேனே போட்டாங்க. ஏன்னா நம்ம பசங்க யோசிக்க மாட்டுறாங்க, டேரெக்டாக இதில் போட்டு ChatGPTயில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், நாலேஜை கெயின் பண்ணிங்கன்னு நினைக்கிறவங்க இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த சோம்பேறிங்களுக்கு இது இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க தேடணுன்ற அவசியம் இல்லை, டாப்பிக்கை போட்டாலே போதும். இப்போ பாருங்கள், கிவ் மீ எ யூடியூப் சேனல் ஐடியாஸ் அப்படின்னு கொடுக்குறேன்.
இங்கே பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக கொடுக்குது பாருங்கள். குக்கிங் சேனலு, ட்ராவல் சேனலு, கேமிங் சேனல், ஃபேஷன் சேனலு, ஹெல்த் சேனலு, கிராஃப்ட் சேனலு, எஜுகேஷ்னல் சேனலு, மியூசிக் சேனலு, வ்ளாகிங் சேனலு பாருங்கள். அதுவே ஒரு 10 பாயிண்ட் எவ்வளோ அழகாக கொடுத்துருச்சு பாருங்கள். இப்போ இதே நான் கூகுளில் போடுறேன். கூகுளில் போடுறப்போ பாருங்கள், give me a YouTube channel ideas பாருங்கள். அது நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு நம்ம ஒரு லிங்க் ஒரு வெப்சைட்டை பார்த்து நம்ம அதுக்குள்ளே கிளிக் பண்ணி அதில் நிறைய ஆட்ஸ் வரும், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு தலைவலி பிடிச்சதில்லை. ஆனால் ChatGPTயில் எந்த ஒரு ஆடுமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் போட்டோன்னே உடனே கிடச்சிரும். நீங்கள் போய் தேடிக்கிட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே கிடச்சிரும். அவ்வளோ ஈஸியும். இப்போ பாருங்கள், ரைட்டு லீவ் லெட்டர், இதிலே கிராமர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி யூடியூப் சேனல் ஐடியாஸ். இப்போ பாருங்கள், ரைட்டு லீவ் லெட்டர்னு கொடுக்குறேன். அது பாருங்கள், லீவ் லெட்டர் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக எழுத தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், இதில் போட்டோம்னு சொன்னால் எவ்வளோ அழகாக நம்ம அதில் மாற்றிட்டு நம்ம நேமை மட்டும் போட்டால் போதும், லீவ் லெட்டர் ரெடி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் பண்ணலாம். ChatGPT வச்சு நிறைய பேர் ஏனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான். ஸோ இதிலே கோடு எழுதுறாங்க, இது கேமிங் கோடு எழுதுது, பல விஷயங்களை இது செய்யுது. அதுவும் நமக்கு புரிஞ்ச மொழியில் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம கேட்குற கொஷினுக்கு மனுஷன் ரீப்ளே பண்ணுற மாதிரி தெளிவான முறையில் பாயிண்ட்டாக ஈஸியான இங்கிலீஷில் நமக்கு வந்து ரீப்ளே பண்ணுது. ஸோ இதை பார்த்துட்டு கூகுளும் அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களும் ஒரு இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ டெஸ்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்னமோ சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து சீக்கிரமாக அதை லான்ச் பண்ண போகிறாங்க. ChatGPTக்கு வந்து இன்னொரு திறனும் இருக்குது. நம்ம அதுக்கிட்ட அதிகமாக பேச தன்னைத்தானே அது இன்க்ரீஸும் பண்ணிக்குமா, தன்னைத்தானே அது நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருமா, கெயின் பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பல விஷயங்கள் வந்து இதை வச்சு நம்ம பண்ணலாம். இதை வச்சு மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பிளாக் போஸ்ட்லாம் நிறையா போடுறாங்களா, பிளாகிங்லாம். ஸோ இதில் நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து பாருங்களேன், இப்போ ஒய் மொபைல் பேட்ரி. ஸோ இப்போ என்ன போடலான்னு சொன்னால், ஹவு டு ஹேக் எ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஹவு டு ஏர்ன் மணி, இப்போ இதை போடுறோம். இப்போ ஹவு டு ஏர்ன் மணின்னு போட்டுட்டு நம்ம எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலாம், அதுவுமே கூட ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், ஆன்லைன் சர்வீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், செல்லிங் ப்ராடக்ட்ஸ், இன்வெஸ்டிங்கு, ரிட்டர்னிங் அவர் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட் போடுறது, டீச்சிங்கு, க்ரியேட்டிங்கு கான்டென்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுது. ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு ChatGPT தான். ஸோ இந்த ChatGPT வச்சு ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வர கான்டென்ட்டை எடுத்து நம்ம எடிட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை டைட்டிலில் போட்டு அதை எடிட் பண்ணி அதை ஒரு பிளாக் போஸ்ட்டாக போட்டு நம்ம அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி போட்டு அதில் ஏர்ன் பண்ண முடியும். நிறையா பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து எந்த ஏர்னிங்ஸும் பண்ணலை. நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்துட்டு உள்ளே வரணும்னா அது போட்டேன், மன்னிச்சிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பல விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு வந்து டெக் பிளானோட ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா. ஸோ ஏர்னிங்ஸ் பற்றி இது அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு தான் ஸோ அடுத்த வீடியோ இந்த இதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ போடுவோம். இதுதான் ChatGPTனா இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு டெக் பிளானோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.